ராதிகா மேம் திட்டுவாங்க, தென்றல் சுடும்ல நான் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு. ஓகே. இப்ப பாரு நீ குழந்தை செட்லயே பெத்துட போற ஏவிஎம் 8th ஃப்ளோர்ல அப்படின்வாங்க. ஓ அந்த டைம்ல நீங்க டான்ஸ் போயிட்டு தான் டான்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் நான். எனக்கு 18th டெலிவரின்றப்ப நான் 10th வரைக்கும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். யாரும் அட்வைஸ் பண்ணலையா மேம் வீட்ல இருங்க ரெஸ்ட் டான்ஸ் பண்ணா நல்லது தானே சொல்றாங்க டாக்டர்ஸ். நார்மலா இப்ப எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்கல்ல, வாக்கிங் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, ஆசனாஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. டாக்டர் ஒன்றும் சொல்லல. ஹி நோஸ் தட் ஐ அம் டான்சர். ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவங்க தான் திட்டுவாங்க, ஆர்டிஸ்ட்டுங்க தான். என்னடி உனக்கு சாப்பாடு இல்லையா, எதுக்கு நீ வர, குழந்தைய இங்கேயே பெற்றுட போகிற செட்டில் நீ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, பரவாயில்லக்கா, ஐம் கம்ஃபர்டபுள். நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நம்ம போய் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அது என்னோட பேஷன், அது டான்ஸ் இல்லைன்னா நான் இருக்க முடியாது. அதனால ஐ செட் நோ. அப்புறம் 12th 13th கூட ஷூட்டிங் இருந்தது. தட் டைம் ஐ செட் இல்லை மாஸ்டர் என்னால் முடியாது. கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு. நின்றுட்டே இருக்கணும் இல்லையா அசிஸ்டன்ட், என்ன காலையிலேருந்து காலெல்லாம் வீங்குது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் மாஸ்டர், ஐ நாட் ஒர்க் ஃபார் திஸ் சாங் அப்படின்னு. சரி சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, டேக் ரெஸ்ட் அப்படின்னாரு. ஒரு வாரம் தான் ரெஸ்ட். 18th ஐ டெலிவர்ட். ஓகே. 10th தான் நான் ஸ்டாப் பண்ணேன். 18th டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 months வீட்டில் இருந்தேன். 40 daysலேருந்து சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் டெலிவரிக்கு அப்புறம். 3rd மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் விஜிபி அந்த டிஸ்டன்ஸு. 5th மந்த்துக்கு அப்புறம் அவுடோரே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது என்ன சொல்கிறது, என் பசங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன் நான். சாகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கினே இருக்கும், ஷூட்டிங்கில் இருந்துட்டு.